ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி குழந்தைகள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்க போகிறது. இதை நம்ம கோதுமை மாவு, வெஜிடபிள் இதெல்லாம் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். ஆமாம், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் மோமோஸ் பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைய போகிறோம். இதில் நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் கோதுமை மாவு, உப்பு, தண்ணி, அவ்வளோதான். இது கொஞ்சம் திக்கான மாவாகவே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour நீங்கள் ரெஸ்ட் டைம் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் திருப்பி எடுத்து அதை பிசையும் போது மாவு ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. எப்படி இருந்தாலும் கோதுமை மாவு எப்படி குளூட்டன் நமக்கு ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதனால் அது சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிசையும் போது ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் பிசைஞ்சிட்டு மூடி வச்சுடுங்க. இப்போது ஸ்டஃபிங் பண்ணலாம். அதுக்கு 1/2 கிலோ கோஸு, 1/4 கிலோ காலிஃப்ளவர், 3 to 4 கேரட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். கேபேஜை உங்களால் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்கிக்கோங்க, இல்லை கிரேட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. கேரட்டை நான் கிரேட் பண்ணிட்டுருக்கேன். காலிஃப்ளவரையும் நான் அதே மாதிரி கிரேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது ரொம்ப பார்த்தோன்னா பொடி பொடியாக இருக்கும், பார்த்தா ரொம்ப டாட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ காமிச்சா அது காலிஃப்ளவர் பார்த்தா தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒயிட் கலரில். அந்த அளவு பண்ணிட்டேலாம் நமக்கு இதை நம்ம மேக்ஸிமம் ஒரு 5 minutes தான் குக் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த வெஜிடபிளோட க்ரன்ச்சினஸை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்கு தேவையான உப்பு, நான் காரத்துக்கு பெப்பர் பொடி சேர்த்துட்டுருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துனோன்னா குழந்தைகள் கடிச்சிடுவா. அதனால் பெப்பர் உடம்புக்கு நல்லது தான். அதனால் பெப்பர் பொடி சேர்த்துட்டு திருப்பி ஒரு 2 minutes நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. நல்லா கலரி விடுங்கோ, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை மூடி வைக்க வேண்டாம், ஏன்னா மூடினேலேருந்து இந்த கேபேஜ் வேர்த்து விட்டு தண்ணி சேர்ந்துடும். அதனால ஓப்பன்லேயே இருக்கட்டும். இதை நீங்கள் ஒரு 2 minutesக்கு அப்புறம் திருப்பி ஒரு கலரி விட்டுருங்க. இதெல்லாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் 4 to 5 minutes தான் குக் பண்ண போகணும் வெஜிடபிளை. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை திருப்பி எடுத்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு, பூரிக்கு நமக்கு எந்த அளவு நம்ம எடுத்துப்போமோ அந்த அளவு மாவை மட்டும் எடுத்து பூரிக்கு இடுற மாதிரி இட்டுக்கலாம். இது ரொம்ப திக்காக தின்னாக இல்லை மீடியமாக இட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு ஷேப் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப தின்னாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இழுத்து பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை நம்ம மைதா மாவில் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தின்னாக இடலாம். மைதா மாவு இன்னும் இழுக்க முடியும், கோதுமை மாவுக்கு கொஞ்சம் தான் பண்ண முடியும். அதனால் நான் கொஞ்சம் திக்காத மாவு யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பூரிக்கு இடுற மாதிரி இட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங்கை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு, நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. நான் இது மாதிரி பண்ணணும்னு நினச்சேன். அதோடய வீடியோவை உங்களுக்கு நான் எந்த எடிட்டும் பண்ணாமல் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். ஸோ ஒரு பூரிக்கு இடுற மாதிரி இட்டுட்டு நான் கொஞ்சம் தாராளமாகவே தான் உள்ள ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி வச்சுட்டு மிடில் பார்ட்டை எப்படி எடுக்கிறது, இந்த 2 கார்னர்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி அதை புஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை புஷ் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி முடியும் போது பார்த்தேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லீவ் ஷேப்புக்கு அது வந்திருக்கும். நீங்கள் திருப்பி பார்த்தேன்னா 2 சைடுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு. எந்த சைடுமே ஓப்பனிங் எதுவுமே பிரியல, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருக்குது. இதே மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதில் வச்சு வேக வைக்கலாம். உங்கள்கிட்ட இது மாதிரி ஸ்டீமர் இருந்ததுனாலும் ஸ்டீமரில் வைக்கலாம். நான் இன்றைக்கி எந்த எண்ணெய் எல்லாம் அது மேலே எதுவும் அப்ளை பண்ணலை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த க்ளாஸி டெக்ஸ்சர் இது வரணும் அப்படின்னு யோசிச்சேன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீங்கள் லேசாக அதில் எண்ணெயை இது பண்ணலாம், ஸ்ப்ரே பண்ணலாம். நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. நான் நார்மலாக அதை ஸ்டீமரில் வச்சு ஒரு 15 to 20 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன் நான். இப்போ இது ஸ்டீம் பண்ணுறதுக்கு 15-20 minutes ஆகும்னு சொன்னேன். அந்த சமயத்தில் நம்ம இதுக்குள்ளே சைட் டிஷ் ஒரு காரமான சட்னி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 3 தக்காளி, 3-4 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பூண்டுக்கு பல், அதை தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அது ஒன்றும் இல்லை, தக்காளி சாஃப்டாகி அதோட ஸ்கின்னெல்லாம் தானே பீலாகி வர மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இதை நீங்கள் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே 1 ஸ்பூன் வேர்க்கடலையை எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. அது ஆனதுக்கப்புறம் அதையும் தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துண்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துருங்கோ. கலர் மாறுறது முக்கியம் இல்லை. எள்ளில் எள்ளு வெடிக்கணும், படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கணும்.
அப்படி வரும்போது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தக்காளியோட ஸ்கின்னை பீல் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா நம்ம இது வேக வச்சதுனால அது ஈஸியாக வந்துடும். பீல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துண்டு கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி விட வேண்டாம். விட்டு இதை ஒரு நைஸ் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு வித சட்னி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஆற்றுல பெரியவா இருந்தானா அவளுக்கு அந்த சாஸ் ரொம்ப பிடிக்கிறதில்ல. ஸோ ஆனால் காரமாக கொடுத்தேன்னா சாப்பிடுவா. அதுக்காக தான் இது சட்னி மாதிரி பண்ணியிருக்கிறது. இது பண்ணி வச்சு நீங்கள் அடுத்த நாள் இட்லி தோசையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆனால் சர்வ் பண்ணும்போது மோமோஸ் கண்டிப்பாக ஹாட்டாக இருக்கும்போது சர்வ் பண்ணுங்க. அப்போ தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்க. இதோட டீட்டெயில் ரெசிபிஸ் ஆஸ் யூஷுவல் என்னோடய வெப்சைட்டில் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணுங்க.